இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன ஸ்பெஷல் ரெசிபி பார்க்க போகிறோன்னா எண்ணெய் கத்திரிக்காய் பொரியல் எப்படி பண்ணுறதுன்னு தாங்க பார்க்க போகிறோம். கத்திரிக்காயே பிடிக்காதுன்னு சொல்கிறவங்களுக்கு கூட இது மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா திரும்ப திரும்ப கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்கங்க. டேஸ்ட் அந்தளவுக்கு இருக்கும். இந்த ரெசிபியை பிகினர்ஸ் கூட ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாங்க. கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு இந்த ரெசிபியை பண்ணுறதுக்காக வானலில் தேவையான அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. நல்லெண்ணெய் இல்லைன்னா கடலெண்ணெய் கூட சேர்த்துக்கலாங்க. எண்ணெய் சேர்த்து எண்ணெய் நல்லா சூடாகி வந்ததும் 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு நல்லா பொரிஞ்சு வந்ததும் ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை இது போல் பொடி பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. வெங்காயத்தை சேர்த்ததும் வெங்காயம் நல்லா கண்ணாடி பதம் வர வரைக்கும் வதக்கி விட்டுக்கலாங்க. வெங்காயம் வதங்கும் போதே ஒரு 10லேருந்து 15 பல் பூண்டை இது போல் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு பச்சை மிளகாவை இது போல் கீரல் போட்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்து வெங்காயம் நல்லா வதங்கி வர வரைக்கும் வதக்கி விட்டுக்கலாங்க. வெங்காயம் இந்தளவுக்கு நல்லா வதங்கி வந்ததும் இப்போ நம்ம ஒரு குடமிளகாவை இது போல் கட் பண்ணி சேர்த்துக்கலாங்க. குடமிளகாவை சேர்த்ததும் குடமிளகா நல்லா வதங்கி வர வரைக்கும் வதக்கி விட்டுக்கலாங்க. குடமிளகா இந்தளவுக்கு நல்லா வதங்கி வந்ததும் இந்த ஸ்டேஜில் ஒரு மீடியம் சைஸ் தக்காளியை இது போல் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. தக்காளியை சேர்த்ததும் தக்காளி நல்லா வெந்து வரத்துக்காக 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்து தக்காளி நல்லா வெந்து வர வரைக்கும் வதக்கி விட்டுக்கலாங்க. தக்காளி இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வந்ததும் இந்த ஸ்டேஜில் நம்ம கத்திரிக்காவை சேர்த்துக்கலாங்க. கத்திரிக்காயை இது போல் நீள்வாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்து ஒரு 3 நிமிஷம் போல் நல்லா வதக்கி விட்டுட்டே இருங்க. 3 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டதும் இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் கூட தண்ணி சேர்க்காம மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் போல் ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு கத்திரிக்காவை நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாங்க. அப்பப்போ மூடியை ஓப்பன் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இன்றைக்கி நம்ம கத்திரிக்காய் பொரியலுக்கு ஃப்ரெஷ்ஷாக மசாலா அரைச்சி சேர்க்க போகிறோம். அதுக்கு மிக்ஸி கப்பில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகம், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகு, 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்து நல்லா கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. கத்திரிக்காய் ஓரளவுக்கு வதங்கி வந்ததும் இந்த ஸ்டேஜில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. மிளகாய் தூள் இல்லைன்னா சாம்பார் பொடி கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. சேர்த்து ஒரு முறை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணதும் இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற மசாலாவை இதில் சேர்த்துக்கலாங்க. சேர்த்து கத்திரிக்காயோட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த அளவுக்கு கத்திரிக்காயோட மசாலா நல்லா மிக்ஸ் ஆனதும் இந்த ஸ்டேஜில் ஒரு கொத்து கருவேப்பிலையை சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அவ்வளவுதாங்க, எண்ணெய் கத்திரிக்காய் பொரியல் ரெடி. இது நம்ம வேறு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். இந்த கத்திரிக்காய் பொரியலை ரச சாதம், சாம்பார் சாதம், தயிர் சாதத்தை கூட வச்சு சாப்பிடும்போது டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்குங்க. கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த கத்திரிக்காய் பொரியலை பார்த்துட்டு நீங்களும் இதே மாதிரி ஸ்டைலில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வருதுன்னு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட்